அது நேத்து. நான் சொல்றது இன்னைக்கு. அன்பே இந்த நிமிடம் நெஞ்சுக்குள் இருக்கிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஆல்ரெடி தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. அதனால் இன்னொரு வாட்டி உங்ககிட்ட இது எதை பற்றி அப்படின்னு சொல்லி புரிய வைக்க வேண்டியங்கிற அவசியம் இல்லை. அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். அப்புறம் மறக்காமல் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன். இதில் போட்டு பார்க்குற ஃபேஸ் ஆப்பில் போட்டு பார்க்குற எல்லா யூடியூபர்ஸ்க்கும் உங்கள் மனதுக்கு ஏதாவது துன்புறுத்தியிருந்தால் என்னை தயவு செஞ்சு உங்கள் தம்பியை நினச்சி மன்னிச்சிருங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன். தம்பிங்கடா, அண்ணன்டா. முதல்ல இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்டானா, எப்பயுமே நம்ம மதன் கௌரியனாக இருந்து ஆரம்பிப்போம். ஆனால் இந்த வாட்டி அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிற மாட்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த வாட்டி புதுசாக இன்னொருத்தர் இருந்து நம்ம ஆரம்பிச்சிருவோம் நண்பர்களே. முதல்ல யாரான்னு கேட்டிங்கன்னா தமிழ் டெக். அவரோட மூஞ்சியத்தை நம்ம இப்போ ஃபேஸ் ஆப்பில் போட்டு இஷ்டமேனிக்கு விளையாட போகிறோம். முதல்ல கூகுளில் போய்ட்டு அவரோட ஃபோட்டோ ஒன்று சூஸ் பண்ணிக்குவோம். இந்த ஃபோட்டோ நல்லாயிருக்கு. இன்னொரு ஃபோட்டோ பார்த்தேன், அது அவ்வளோக்கு நல்லா இல்லை. அதனால் நம்ம இந்த ஃபோட்டோ எடுத்துக்குவோம். இந்த ஃபோட்டோ எடுத்து முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, முதல்ல சிரிக்க வச்சு பார்ப்போம். இவரோட ஃபேஸை நான் நல்லாவே நோட் பண்ணியிருக்கேன். இவரோட வீடியோ வந்து நான் எப்பயுமே பார்த்துருவேன். அதனால் முதல்ல இவரை சிரிக்க வச்சு பார்ப்போம். அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. கன்ஃபார்மாக ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதை வச்சே சொல்லிடலாம் இது செட் ஆகுமா ஆகாதுன்னு. யா எக்ஸாக்ட்லி, இவர் சிரிச்சார்னா கன்ஃபார்மாக இதே மாதிரி தான் இருக்கும். அதே வந்துருச்சு. அதனால் அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிப்போம். அடுத்த கட்ட வேலை என்னடான்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இவரை ஒரு வயசானதுக்கப்புறம் எப்படி இருப்பான்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா நண்பர்களே. வாவ், வேற லெவலில் இருக்கார. தாடி அடியில் வச்சுக்கிட்டு பார்க்குறதுக்கு ஏதோ தாத்தாவை பார்த்த மாதிரி இருக்கு. அப்படியே அந்த மீசையை கொஞ்சம் எடுத்துட்டு எப்படி இருக்கான்னு பார்ப்போமா. வாவ், உண்மையிலே தாத்தா மாதிரி தாங்க இருக்காரு. நான் தமிழ்டேக்கண்ணே பார்த்தீங்கன்னா மன்னிச்சிருண்ணே, இது ஏன் தப்பு கிடையாது. ஃபேஸ் ஆப் பண்ணுறது நீங்கள் எனக்கு தெரிஞ்சு வயசானதுக்கப்புறம் அப்படி தான் இருப்பீங்க. அதுக்கடுத்து அவரை நம்ம பொண்ணாக மாற்ற போகிறோம். இது வந்து ஃபேஸ் ஆப்பில் 2 பொண்ணுங்க ஃபீமேலை வச்சுக்கலாம். ஒன்று வந்து அதிகமாக முடி இருக்கிற மாதிரி ஒன்று வருது, ஒன்று வந்து முடி கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. ரெண்டையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து முடி கம்மியாக இருக்கிறது பொண்ணு மாதிரி தான் இருக்காங்க. பார்க்குறதுக்கு ரோட்டில் போட ராடி சைட் அடிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு அழகாகவே இந்த ஃபோட்டோ இருக்குது. அதுக்கடுத்து முடி அதிகமாக இருந்தால் எப்படி இருப்பாங்கன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபீமேல் 2. பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை, பட்டு லைட்டாக முடி மட்டும் அதிகமாகிட்டு அந்த டாலர் பாருங்களேன், பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கு. இது முதல்ல அவரோட ஃபோட்டோவில் இந்த டாலர் இருக்கா? ஓய் ஆடுறா நீங்கள், உண்மையிலே ஃபேஸ் ஆஃப் வேறு லெவலுங்க. இங்கே பாருங்கள், வெறும் ஜிப்பு தான் இருந்திருக்கு. அதை தூக்கிட்டு ஃபீமேல் வச்ச உடனே டாலர் இருந்துருச்சு. அதுவும் கரெக்டாக அந்த பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரெஸ் எல்லாம் மாறி டாலரில் வந்து எப்பா வேறு லெவலில் ஃபில்டர் பண்ணி கேலாக மாற்றிருச்சு. நம்ம அடுத்த ஃபோட்டோ பார்த்துருவோம். அடுத்து யாரான்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்ளிப். ஒருத்தரோட பேர் குருபாயின்னு தெரியும், இன்னொருத்தர் பேர் என்னடா ஏதோ சருத் சாகாவா ஏதோ ஒன்று வரும். சரின்ட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். சத்தியமே எனக்கு புரியல. நமக்கே இங்கிலீஷ் கொஞ்சம் தான் வரும். அப்புறம் அதேமாரி அவரோட ஃபோட்டோ ஒன்று தேடி கூகுளிலேருந்து அவர் இருக்கிற மாதிரியும் அப்புறம் குருபாய் இருக்கிற மாதிரியும் ஃபோட்டோவை தேடி எடுத்துட்டேன். அப்படியே அவரோட ஃபோட்டோ சேர்ந்து விளாண்டுருமா நண்பர்களே. முதல்ல ஃப்ளிப் பண்ணா சருத் சாக் ஏதோ ஒன்று. அவரை வந்து நம்ம ஃப்ளிப்னு சொல்லிடுவோம், இவர் வந்து குருபாயின்னு சொல்லிடுவோம். ஃப்ளிப் பண்ணா வச்சு நம்ம விளாட போகிறோம். முதல்ல என்ன பண்ணலாம், முதல்ல இவர் வயசானவரா தாடி இருக்கிறப்ப எப்படி இருப்பான்னு பார்ப்போம். ஓ இப்படி தான் இருப்பாரா? ஓகே, அதுக்கடுத்து நம்ம தாடி எடுத்துகிட்டு எப்படி இருக்கான்னு பார்ப்போம். ஏய் கரெக்டாக மேட்ச் ஆகுதுங்க. ஓகே, இந்த மாதிரி தான் இருப்பான்னு எனக்கும் தோணுது. அடுத்து நம்ம என்னடா பண்ண போகிறோன்னா, அவரை தான் இப்போ நம்ம கேலாக மாற்ற போகிறோம். மாற்றிடுமா நண்பர்களே. ஃபீமேலே 2 ஃபீமேல் இருக்கு. முதல்ல முடி கம்மியாக இருக்கிற ஃபீமேல். லைட்டாக பார்த்தா மியா கலிஃபா மாதிரியும் தெரியுறாங்க. மற்றது கண்ணாடி போட்டதுனால லைட்டாக நான் மியா கலிஃபா மாதிரி தெரிஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி என் மேலே தப்பு இல்லை.
நானே எங்களை 1-2 வாட்டி தான் பார்த்துருக்கேன். அதனால் கண்ணாடி போட்டிருக்கோம், அந்த ஃபேஸ் கட் லைட்டாக இருக்கும், அவங்க மாதிரி தெரிஞ்சிட்டாங்க. பட் அவங்க யார் மாதிரி இருக்காங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு ஒரு அளவுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. நம்ம அடுத்து முடி அதிகமாக வச்சு செக் பண்ணி பார்ப்போம். ஏய் என்னங்க ஃபேஸ் ஆப்பில் போட்டால் எல்லாருமே அழகாக தெரியுறாங்க. பேசா பொண்ணுங்களாம் எதுக்கு மேக்கப் போட்டுட்டு திரிஞ்சிக்கிட்டு, பசங்க நாமளே அழகாக தான் இருக்கோம். பேசாமல் ஃபேஸ் ஆப்பில் போட்டு நாமளே பார்த்து நாமளே சைட் அடிச்சுக்கலாம் போல். அழகா இருக்காங்க. இது ஒரு பொண்ணு சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து சந்தோஷப்பட்டிருப்பேன் பாபு. நீங்க என்ன பண்றீங்க, இவ்வளோ ரசிக்கிறீங்க என்னைய? ஓகே, இவரை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம குருவாய் அண்ணனை பார்த்துருவோம். குருவாய் என்ன முதல்ல வயசான எப்படி இருப்பாங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஓ ரொம்ப கொடூரமாக இருக்காருங்க. லைட்டாக தாடி எடுத்துகிட்டு செக் பண்ணுவோம். என்னங்க இது? ஏன் தப்பு இல்லைண்ணே, நீங்கள் ரொம்ப கொடூரமாக தெரியுறீங்க. இது ஏன் தப்பு இல்லை. அதுக்கடுத்து இவரை கேலாக மாற்றி பார்ப்போம். கேல்னு சொன்னோடனே என் மூஞ்சில் ஒரு பிரைட்னஸ் வருது. அது ஏன் எனக்கு தெரிய மாட்டேங்குது. டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. சிவா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருண்ணே. இது ஏன் தப்பு கிடையாது, பார்க்குற மாதிரி இல்லை. அதனால் உங்கள் மூஞ்சியை ஸ்கிப் பண்ணி விட்றேன். நீங்கள் பாயாகவே இருங்கண்ணே, அதுதான் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. நீங்கள் பேசாமல் மேலாகவே இருந்துருங்க, அதுதான் நல்லா இருக்கு. ஃபீமேலை தயவு செஞ்சு ஃபோட்டோ அப்லோட் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணாதீங்க. என்னால் பார்க்க முடியலண்ணே, உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியல. கோத்தம் அம்மான்னு கேட்பேன், வீடு புகுந்து வெட்டுவேன். அடுத்து நம்ம யாரோட பற்றியில் பார்க்க போகிறோன்னா, இப்போ தான் ஃப்ளிப்பை பார்த்தோம். அதுக்கடுத்து ஃப்ளிப்புக்கு சொந்தக்காரனே மதன் கௌரியை பார்த்துருவோமா? எனக்கு அண்ணன், கூட பிறக்காத அண்ணன். முதல்ல கூகுளில் போய்ட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துருவோம். இந்த ஃபோட்டோ ஃபிக்ஸ்டு தூக்கிட்டு போயிட்டு முதல்ல கிராண்ட் ஃபாதர். வாவ் ஓகே, பார்க்குற மாதிரி இருக்கேன். அதுக்கடுத்து தாடி எடுத்துகிட்டு பார்ப்போம். தாடி எடுத்துகிட்டு என்னால் பார்க்க முடியல. கேலாக மாற்றி பார்ப்போம். மதன்கர் என்ன கேலாக மாற்றுறதுல எனக்கு தனி சந்தோஷம். வாவ் அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் இங்கிலீஷ் சொல்ல தரோம். பாருங்களேன், அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஒரு சட்டை போட்டு காலர் இருந்துச்சு. அந்த காலர் எடுத்துகிட்டு பொண்ணுங்க ஏதோ ஒரு ட்ரெஸ் இந்த மாதிரி போடுவாங்க. பட் எனக்கு பேர் என்னன்னு தெரியல. பட் பொண்ணுங்க இந்த மாதிரி ட்ரெஸ் ஒன்று போடுவாங்க. அதே மாதிரி லைட்டாக மாற்றிருச்சு. அதுக்கடுத்து மதன்கரனுக்கு முடி அதிகமாக இருந்தால் எப்படி இருப்பாங்கன்னு பார்ப்போம். ஃபீமேலாக நல்லா தான் இருக்காங்க, பார்க்குற அளவுக்கு நல்லாவே இருக்காங்க. அதுக்கு மேல அடுத்த ஃபோட்டோ பார்த்துருமா? அடுத்து யாரான்னு கேட்டிங்கன்னா ரிஷி பீடியா. ஓகே, ரிஷி பீடியா. அவரை முதல்ல நம்ம வயசானதுக்கப்புறம் தாடியோட வெயிட் அவர் முதல்ல நான் சிரிச்ச ஒழுங்காக பார்த்ததில்ல. முதல்ல அவர் நம்ம சிரிக்க வச்சு பார்ப்போம். முதல்ல அதுக்கு போய்ட்டு கூகுளில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவோம். கூகுளில் ஃபோட்டோலே வருது, ஒரே ஒரு ஃபோட்டோ தாங்க வருது. கூகுளில் இன்ஸ்டாகிராமில் எதெல்லாம் போட்டாலும் ஒரே ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது, அதுவும் இந்த ஃபோட்டோ மட்டும்தான். இதை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம முதல்ல அவரை சிரிச்சு எப்படி இருப்பான்னு பார்ப்போம். ஓ சிரிச்சு எப்படி தான் இருப்பாரா? நல்லா தாங்க இருக்காரு. அப்போ நம்ம வேலை காட்டுவோமா? முதல்ல கிராண்ட் ஃபாதர் தாடியுடன் பாடுறா. அக்யூரேட்டாக புரிஞ்சிக்குது. நான் போட்டதில் கிராண்ட் ஃபாதர் அக்யூரேட்டாக புரிஞ்சிக்குதுங்க இவருக்கு. இப்போது ஃபீமேல். எஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஃபீமேலை மாற்றி பார்ப்போம். ஏய் இதெல்லாம் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி முடியாங்க. ஹேர் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி இதுவும் ஹேர் ஸ்டைல் மாற்றிக்கிதுங்க. அந்த ஃபோட்டோவுக்கு தகுந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் மாற்றிக்கிது. நெக்ஸ்ட்டு முடி அதிகமாச்சா எப்படி இருப்பாங்கன்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா ஈஃபான். கூகுளில் போய்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம். என்னடா அதுக்குள்ளே இவன் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்தான் அப்படிலாம் யோசிக்காதீங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 யூடியூபருக்கு ஒரே மட்டுக்காக இந்த வீடியோ பண்ணான்னு சொல்லிட்டு ஃபேஸ் ஆப்பில் போட்டு எடிட் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டேன். அப்புறம் பேசி முடிச்சுட்டு வீடியோ பண்ணும் போது தான் தெரிஞ்சு ரொம்பவே லென்த்தாக போயிட்டுருக்கு. அதனால் இது ஒரே லென்த்தாக போட்டால் நம்ம ஆளுங்களுக்கு பிடிக்காது. அதனால் இது வந்து 2 பார்ட்டாக போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் மொதல் பார்ட்டு இதோட முடிச்சுக்குவோம். அப்புறம் 2வது பார்ட்டு பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் லைக் பண்ணாதீங்க, லைக் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அப்புறம் போயிட்டு வரேன். பாய் பாய், see you.